ஓகேங்களா? என்னோட சாட்சி சொல்றேன். நான் கடவுளை தேட ஆரம்பிச்சேன். திரும்ப என்னோட சாட்சி பேர் சரிங்களா? இந்து தானே, எங்க போவேன்? கோயிலுக்கு தான் போவேன். அங்க கோயிலுக்கு போனா யார் இருக்கும்? பூசாரி இருப்பாரு. ஓகேங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? எனக்கு முன்னாடி யாரை பார்த்து கும்பிடுறேன்? சாமியை பார்த்து கும்பிடுறேன். பாருங்க சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? டிசைன் டிசைனா இருக்கும். எல்லா இதுலயுமே சாமி இருக்கும் இல்லைங்களா? ஓகேங்களா? முந்த நாள் வந்து நம்ம தட்சன் வந்து என்ன பண்ணிருப்பா, ஒரு இடத்துல வந்து ஒரு சுச்சா போயிருப்பாருன்னு வச்சுங்க. ஓகேங்களா? அந்த கல்ல ஒருத்தன் கழுவிட்டு சும்மா ஒரு பொட்டு வச்சுட்டு போயிட்டேன்னா உடனே போற வரவங்களாம் என்ன ஆயிடுவான்? நம்மளோட நம்பிக்கை அப்படிதான் இருந்தது. ஓகேங்களா? எனக்கு இது கேள்வியா வந்ததுங்க. எனக்கு எல்லாமே கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே, எனக்கு ஏன் சமாதானமே இல்லை? எனக்குள்ள 1,50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வரேன். குடும்பத்துல என் பிரச்சனை கிடையாது. என் ஒய்ஃப் எந்த ஒரு இதுவும் கேட்க மாட்டாப்ல, அவ்வளோ இதா பார்த்துக்குவாப்ல. ஓகேங்களா? என் குடும்பத்துல பிரச்சனை கிடையாது, என் அண்ணன் தம்பி பிரச்சனை கிடையாது, அப்பா அம்மா பிரச்சனை கிடையாது, எல்லாமே எனக்கு இருக்கு. மாமனார் மாமியார் பிரச்சனை கிடையாது. அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா என்னோட தாய்மாமா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணதுனால எல்லாருமே ஒரே குடும்பம்ன்றதுனால வந்து எனக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது, குடும்ப பிரச்சனைகள் கிடையாது. ஓகேங்களா? இந்த மாமியார் வந்து நம்மளோட ஒய்ஃப்ட்டு ஏதாவது குத்தி கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க, இப்படி மாறி மாறி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனாலும் எனக்கு வந்து சமாதானமே இல்லையே. ஏன் அப்படின்னு நான் கேட்கறப்ப தான் டக்குன்னு வந்து எனக்கு அந்த பூசாரி தான் கண்ணுக்கு பட்டார். ஏன்னா அந்த பூசாரி டெய்லி 6 மணிக்கு நான் போற அதே பார்ல இருப்பார். ஓகேங்களா? அந்த பூஜாரி வந்து எவ்வளவு ஒழுங்கா இருக்கணும். ஏன்னா அந்த சாமியே அவர் தான் வந்து குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி பொட்டு வச்சு எல்லாம் பண்ணி அவர் தான் மந்திரம் எல்லாம் சொல்லி எனக்கு கொண்டு வந்து காட்டுறாரு. ஓகேங்களா? அந்த மந்திரம் சொன்னா என் வேண்டுதல் நான் கேட்டா எனக்கு கிடைக்குமா, உங்களுக்கு கிடைக்குமா? அப்படின்னா அந்த பூசாரி மந்திரம் சொன்னார்னா அந்த மந்திரம் அவருக்கு படிக்குமா, எனக்கு படிக்குமா? ஆனா அவருக்கே அந்த மேல நம்பிக்கை இல்லை. பாத்தீங்களா? அவர் அந்த மந்திரம் சொல்லிட்டு நேரம் கொண்டு வந்து என்கிட்ட தட்டு காட்டுவாரு. நான் 2 ரூபா போட்டா எனக்கு திருநீர் கொடுப்பாரு, 5 ரூபா போட்டா பூ கொடுப்பாரு, 100 ரூபா போட்டா மாலை கொடுப்பாரு. 1000 ரூபா மட்டும் நீங்க கொடுத்து பாருங்க. நீங்க இங்க வரீங்க கோயிலுக்குலாம், நானே இந்த சாமி தூக்கின்னு போயிட்டு வரேன். நீங்க வராதீங்க, வெயில் எல்லாம் வரவே வராதீங்க அப்படிதானே? அப்படிதானே இருக்கு. நீங்க நிறைய பார்த்திருப்பீங்களா? அப்பதான் எனக்கு உள்ள ஒரு கேள்வி வந்தது. என்னடா இந்த பூஜாரி நானே பரவாயில்லையாடா, இவரு என்ன விட மோசமா இருக்கிறாரு. எல்லா கெட்ட வார்த்தையும் பேசுறாரு, போய் சீட்டாடுறாரு, குடிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. பொண்டாட்டி போது அந்த அடி இருக்கிறாப்ல. ஆனா காலையில நான் மட்டும் வந்து உட்காந்துட்டு அந்த சாமி கிட்ட பண்றாரு. அந்த சாமி உண்மையான சாமியா இருந்தா என்ன பண்ணுவோம்? டேய் அவன் பரவாயில்லடா, அவனா என்னைக்கா ஒரு நாளைக்கு வரவன். நீ என் கூடவே இருந்துபிட்டு என் மூலியமா காசு சம்பாரிச்சு நீ சாப்பிட்டுட்டு இருக்க, நீ ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா அப்படின்னு அந்த சாமி அவனை கேட்டு என்ன பண்ணிருக்கணும்? அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்கணுமா இல்லையா? கொடுத்துருக்கா? நீங்க கேட்டு பாருங்க. இதெல்லாம் தான் என் மனசுக்குள்ள ஏற்பட்ட ஒரு கேள்விங்க. சரிங்களா? சரிங்க. அடுத்தது பிரச்சனைக்கு அடுத்த ஒன்று. அந்த சிலையை செஞ்சா பார்த்தீங்களா ஒரு சிற்பி, யாரோ ஒரு சிலை தானே செஞ்சிருப்பாரு நல்ல வடிவமா. கரெக்டுங்களா? அந்த சிற்பி கார்ல போறாரா, பிளைட்ல போறாரா, சைக்கிள்ல தான் போறாரு. அவரோட வாழ்க்கை என் வாழ்க்கையோட எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு சிற்பி இவருதான் கடவுள்னு சொல்லி கடவுளை பார்த்த மாதிரி அப்படியே அவரு சிற்பி ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு அவன் வாழ்க்கையும் சரியில்லை, இந்த பூஜாரி வாழ்க்கையும் சரியில்லை. பூஜாரி கெட்டவரா இருக்கிறாரு, இவரும் வந்து உலக பிரகாரமா இருக்காரு. அப்படி இருக்கும் போது இப்ப எனக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, நீ உண்மையிலே கடவுள் தானா அப்படின்ற கேள்விதான் எனக்குலாம் நிறைய வந்துச்சு. அது வரைக்கும் என்ன தெரியுங்க சொல்லுவேன், எங்க அண்ணார் வந்து அதுக்கு முன்னாடியே ரசிக்கப்பட்டாங்க. நான் என்ன தெரியும் சொல்லுவேன், அப்படிலாம் கிடையாது. நீங்க எங்களுக்கு ஏன் குறை சொல்றீங்க? எங்களோட நம்பிக்கை நீங்க தப்புன்னு சொல்லக்கூடாது. அது எப்படி நீங்க சொல்லலாம்? ஒரே வீட்டுல தான் நம்ம இருக்கிறோம். உன் நம்பிக்கைய நீ வச்சுக்கோ, என் நம்பிக்கைய நான் வச்சுக்கிறேன்னு. நம்ம எல்லாரும் உடம்புலையும் ஓடுறது என்ன கலர் ரத்தம் தான்? சிகப்பு கலர் ரத்தம் தான். இப்படி எல்லாம் நானும் பேசினேன், எல்லாமே நானும் பேசினேன். ஆனா எனக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள் அந்த அந்த எல்லாம் இருந்து எனக்குள்ள ஏன் ஒரு நிம்மதி இல்லைன்ற கேட்கிறப்பதான் இதெல்லாம் கேள்வி கேட்டோன்னே, ஓ அப்ப எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றதுக்காக தான் நான் முத என்ன பண்ணேன் அப்படின்னா, கடவுள் யார்? எனக்கு என்ன இருக்கு? நான் தான் இதெல்லாம் சம்பாரிச்சு தானே வச்சிருக்கிறேன். இப்ப கடவுள் யாருன்னு கொஞ்சம் தேடுவோமே, சுருக்கமா சொல்லணும்னா சன்னியாசி மாதிரி தேடுவோமே அப்படின்றப்போ நான் முத வாங்கினது பைபிள், குரான், பகவத்கீதா மூணுமே வாங்கி நான் ஃபர்ஸ்ட் குரான் படித்தேன். குரானை முழுசா படித்தேன். எனக்கு அதில் எந்த ஒரு விடையும் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஹிந்து மதத்திலே 40 வருஷம் இருந்தேன், எனக்கு ஒன்றும் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகலை. கடைசியில் பைபிளை படித்தேன். பைபிளை படிக்கிறப்ப எனக்கு அந்த சமாதானம் கிடைச்சிச்சு. எனக்குள்ள என் மனசுக்குள்ள அந்த சமாதானம் அப்படி கிடைச்சிச்சுங்க. அந்த வார்த்தைகள் என்னை அப்படி தொட்டதா இருந்தது. அதுக்கு ஏன்னா நான் படிச்சதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான். அப்படின்னா என்னோட பைபிள் என்னவா தான் இருக்கும்? இங்கிலீஷ் தானே இருக்கும். உண்மையிலேயே நீங்க பழைய கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லுவாங்க, கேஜேவின்னு. அந்த வெர்ஷன்ல இருக்கிற நீங்க ஒரு இங்கிலீஷ் எடுத்து படிச்சீங்கன்னா இங்கிலீஷ் படிச்சவனுக்கு புரியவே புரியாது, அவ்வளோ கடினமா இருக்கும். நான் முதல் லைன்ல படிக்கிறேன், எனக்கு புரியவே இல்லை. இது புரியலேன்றதுக்காக சரி நம்ம வழக்கம் போல நம்ம தாய்மொழியான தமிழை போய் படிப்போம்னு
அந்த தாய்மொழியில படிக்கிறப்ப ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாருன்னு இருக்கும். ஓ, அப்போ இந்த தேவன் வந்து சிருஷ்டிருக்காரு, நமக்கு தேவைப்படுறதெல்லாம் படிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தை அந்த படிக்கிறப்போ அந்த இனிமை என்னை தொட்டுச்சு. அது வரைக்கும் நான் படிச்ச அந்த இங்கிலீஷை தூக்கி போட்டு அதுல இருந்து என்ன மட்டும்தான் படித்தேன், தமிழ் மட்டும்தான் படித்தேன். எனக்கு தமிழ் அப்போ வந்து திக்கி திக்கி தான் படிப்பேன், பெரிய பெரிய எழுத்துக்கள் படிக்க வராது. ஓகேங்களா? 6 மாசத்துக்குள்ள முழு